ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இப்போ யூடியூப் சும்மா ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் அவரோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஹவு டு சூஸ் இன்ஜின் ஆயில் ஃபார் பைக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலான்ட்டு அவர் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அது என்னோடய ஃபேக்டாக என்னன்னு தெரில. அவர் ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தமான ஒரு சேனலில் ஒரு பேர் சொல்லிட்டேன்னா சரி பரவாயில்ல. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, என்ன தான் சொல்கிறாருன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஆயிலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிளாஸ் எடுத்தார். சரி, அது ஏதோ எடுத்தார், ஓகே அப்படியே விட்டுட்டோம். அது கிளாஸ் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கூட ஒரு பிஜிஎம்மும் போட்டுட்டு அவரோட வாய்ஸ் ஓவரையும் கேட்டுக்கிட்டு அதை யோசிச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்த எப்படா இது ஒரு இன்ஜின் ஆயில் சூஸ் பண்ணுறத பற்றி சொல்லுவார். கடைசியாக சொன்னார் ஒரு விஷயம், எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பைக் ஆயில் சூஸ் பண்ணணுன்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு 50 to 70 கிலோமீட்டரில் போவீங்கன்னா நார்மல் ஆயிலாம், ஒரு 70 to 90 போயிட்டீங்கன்னா செமி சிந்தட்டிக் ஆயிலாம், 100+ மேலே போனீங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணணுமா பைக்கில். ஸோ நம்ம போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னார். ஆக்சுவலாக அப்படி சூஸ் பண்ணோம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்ப்ளெண்டரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 100 வரைக்கும் ஸ்பீடு போகலாம். ஒரு பல்சர் பைக்கில் 100+ போகலாம். அதே பல்சர் பைக்கில் 50லேயும் போகலாம். ஒரு ஸ்ப்ளெண்டர்லேயும் 50ல் போகலாம். இப்போ நான் ஒரு பல்சர் 220 இல்லை ஒரு பல்சர் NS எடுத்து அதில் நான் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவேன்னு சொல்லி நான் அதில் மாலிகுல்ஸ் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டோன்னா கிடையாது. ஆக்சுவலாக மாலிகுல்ஸ் ஆயில்ன்றதே அவர் சொல்லலை அவர் வீடியோவில். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. 2 வேரியண்ட்டில் நிறைய டைப் இருக்குது. இப்போ மாலிகுல் ஆயில் இருக்குது, அப்புறம் சிந்தட்டிக் ஆயில் இருக்குது. நம்ம ஆயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட பைக்குக்கு எப்படி சூஸ் பண்ணணும், இன்ஜின் ஆயில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கோட இன்ஜினை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஜின் தான் முடிவு பண்ணுது அதுக்கு என்ன ஆயில் வேணும்ன்ட்டு. ஸோ நம்ம ஓட்டுற ஸ்பீடு முடிவு பண்ணலை. இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்பான இன்ஜின்ஸ் இருக்குது நமக்கு. அது என்னென்ன இன்ஜின்ஸ்னால் ஏர் கூல்டு, ஆயில் கூல்டு, அப்புறம் லிக்விட் கூல்டு. இந்த 3 டைப் இன்ஜின் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜின் இருந்தது, அதுதான் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். அது இப்போ வரதில்லை. இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பார்த்திங்கன்னா இந்த சாதாரணமாக இருக்க மாலிகுல்ஸ் ஆயில் தான் ஊற்றுவாங்க. அதுலேயே 2T கிரேடு, அதாவது 4Tன்றது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு, 2Tன்றது அதை விட கொஞ்சம் கம்மியான கிரேட் இருக்குது ஒரு ஆயில். இது ஊற்றுனப்போ என்ன ஆகும்னா அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக அதோட லைஃப் முடியாது. அதுக்கப்புறம் அதில் 4T யூஸ் பண்ணி பார்த்தாங்க. அது யூஸ் பண்ணும்போது லைஃப் ஸ்பேன் இன்னும் அதிகமாக கொடுத்தது. இப்போது 2 ஸ்ட்ரோக் வண்டிலாம் ஒரு வருஷம் ஒரு 2 வருஷம் ஓட்டின வண்டி கூட நீங்கள் கழட்டி பார்த்தீங்கன்னா ஆயில் கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்காது, அவ்வளோ சூப்பராக ஓடும். சரி, இதான் நல்லா ஓடுது, அப்புறம் ஏன் இந்த 2 ஸ்ட்ரோக் வண்டி நிறுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு 2 ஸ்ட்ரோக் வண்டியில் பார்த்தீங்கன்னா சைடு ஆயில்னு ஒன்று ஊற்றுவாங்க பெட்ரோல் கூட. ஸோ அதோட காரணத்தால் தான் நமக்கு இன்ஜின் ஆயில் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதே மாதிரி கார்பனும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஏர் பொல்யூஷன் அதிகமாக ஏற்படும் சொல்லி தான் 2 ஸ்ட்ரோக் வண்டி நிறுத்திட்டு அப்புறம் 4 ஸ்ட்ரோக்கு BS3, 4, 5, 6 வரைக்கும் இப்போ இருக்குது. இதில் நம்ம இப்போ BS6 இருக்க வண்டி எல்லாத்துக்குமே ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் ஊற்றலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நம்ம இன்ஜின் தான் அங்கேயும் மேட்ரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிற இப்போ கரண்ட்டில் இருக்க இந்த 3 டைப் தான், ஏர் கோல்டு, லிக்விட் கோல்டு, அப்புறம் ஆயில் கோல்டு. இதில் இப்போ இந்த ஏர் கோல்டு இன்ஜினை பற்றி வரும். நம்ம இன்ஜினில் பார்த்திங்கன்னா இந்த போர்னு சொல்லுவோம், ஹெட்டு சிலிண்டர்னு சொல்லுவோம். அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வரியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அது அடுக்கடுக்காக இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா அதான் ப்ரீத்தர் ஃபெதர் சொல்லுவாங்க பைக்கு இதில். ஸோ அது வழியாக ஹேர் ரிலீஸ் ஆகி இன்ஜின் கூலிங் ஆகிறதுக்காக அது அந்த மாடலில் அது செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்ஜின் ஏர் கூல்டு இன்ஜின். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏர் கூல்டு இன்ஜின் வர வண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100cc, 125cc, 135cc இதுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது நான் இப்போது வர BS6 வச்சு சொல்லலை, இதுக்கு முன்னாடி வந்த வண்டியெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த இன்ஜின் பார்த்திங்கன்னா ஆயில் கோல்டு இன்ஜின். ஆயில் கோல்டு இன்ஜின் என்னென்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு போரில் வரியாக இருக்கும், ப்ளஸ் ஒரு ரேடியேட்டர் மட்டும் இருக்கும். அந்த ரேடியேட்டர் வழியாக ஆயில் ட்ராவல் பண்ணி கூலிங் சிஸ்டம் அதிகமாகும். இது ஏன் அந்த வண்டி கொடுத்தாங்கன்னா ஒரு 150லேருந்து 220 செக்மெண்ட் வரைக்கும். இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் பல்சரே எடுத்துக்கலாம்.
பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா 150cc பல்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜினு. 180 200லாம் அவங்க விட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆயில் கூல்டு இன்ஜின், வெறும் ரேடியேட்டர் மட்டும் இருக்கும். 220 வரைக்குமே ரேடியேட்டர் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர்ஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து ரேடியேட்டரும் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா நமக்கு சீக்கிரமாக வந்து இன்ஜின் ஆயில் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதாவது வந்து இன்ஜின் ஆயில் ரொம்ப ஹீட்டும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கோல்டும் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து என்ன ஆகும்னா இது வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ வண்டியோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாறும். அதாவது நான் சொல்கிற மாதிரி சின்ன வண்டியில் வந்து ஒரு அளவுக்கு இதுவும், பெரிய வண்டியில் வந்து மிட்ரேஞ்சில் இருக்க வண்டிக்கு இந்த மாதிரியும் வந்து ஆயில் பிரிப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா லிக்விட் கூல்டு. லிக்விட் கூல்டுனா உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்க வந்து இது அந்த R15 அப்புறம் என்எஸ் ஒரு நிமிஷம் R15 NS 200 RC KTM இந்த மாதிரி பைக்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போரில் வந்து நான் சொல்கிற மாதிரி வரி வரியெல்லாம் இருக்காது. போர்லேயும் சரி ஹெட்லேயும் சரி அந்த மாதிரி வரி வரியெல்லாம் இருக்காது. ஸ்ட்ரைட்டாக ஒரு டேங்க் இருக்கும், அதில் வந்து நம்ம கூலண்ட் ஆயில் ஊற்றுவோம். அந்த கூலண்ட் ஆயிலும் வந்து ஒரு ஃபேன் மாதிரி கொடுத்து போரில் வந்து ஹீட்டை வந்து வெளியே தள்ளிட்டு இருக்கும். இப்போ வந்து ஆயிலுக்கு வருவோம். இப்போ இதில் நான் எந்தெந்த வண்டிக்கு எந்தெந்த ஆயில் ஊற்றலான்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த 100 to 125cc ஏர் கூல்டு இன்ஜின் இருக்க வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன கம்பெனியாக இருக்கட்டும், என்ன பிராண்டாக இருக்கட்டும், இந்த ஏர் கூல்டு இன்ஜினுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2040 2050 இந்த 2 ஆயிலுமே யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது ரேடியேட்டர் வச்சுருக்க வண்டி, இதுக்கு செமி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில், இது வந்து லிக்விட் கூலண்ட் இன்ஜினு ஆயில் இருக்க வண்டிக்கு ஊற்றணும். ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட திக்னஸ் வந்து குறையும். அதாவது நம்ம நார்மல் மாலிகல்ஸ் ஆயிலோட திக்னஸும் செமி சிந்தட்டிக் ஆயிலை விட மாலிகல் சைஸ் திக்காக இருக்கும். ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயிலை விட செமி சிந்தட்டிக் ஆயில் கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த திக்னஸ் வந்து எதனோட அடிப்படையில் வருதுன்னா, நமக்கு இன்ஜினோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி போகணும். இப்போ வந்து மாலிகல் சைஸ் திக்காக இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வண்டியில் ஊற்றணும்னா என்ன ஆகும்னா, இன்ஜினில் வந்து ஹீட்டு ஓவராக ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ஆயிலும் ஓவர் ஹீட் ஆகிட்டு டக்குன்னு வந்து நமக்கு கூலிங், அதாவது என்ன சொல்கிறது, டெம்பரேச்சர் குறையாது. டெம்பரேச்சர் ஏறினா ஒரேடியாக ஏறிடும், இல்லைன்னா ஒரேடியாக குறைஞ்சிடும். அதனால் மாலிகல்ஸ் ஆயில் வந்து ஃபுல்லி தான் லிக்விட் கூல்டு இன்ஜின்ஸ்க்கு ஊற்றக்கூடாது. நடுவில் இந்த மிட்ரேஞ்சில் இருக்க இந்த 200 220 இந்த மாதிரி சிசி, அதாவது ரேடியேட்டர் மட்டும் வச்சு வர வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலிகல்ஸ் ஆயில் ஊற்றலாம், அதனால் பெரிய இம்பேக்ட் ஒன்றும் ஆகாது. இதுதான் விஷயமே. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 50 கிலோமீட்டரில் போவீங்கன்னா சாதா ஆயிலும் 70 கிலோமீட்டர் 90 கிலோ இல்லை. நான் கேட்குறேன், எப்படி அது இன்ஜினியரிங்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க, சரி கொஞ்சமாச்சும் அந்த இன்ஜினியரிங்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஏதாச்சும் ஒன்று புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா? ஏதாச்சும் ஒன்று, ஏதாவது என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன்னு சொல்லி மிஸ்லீட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் இன்னொரு நண்பரும் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் இவரும் நண்பர் தான், அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. என்னத்துக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரில. இதில் வேறு யாருன்னா ஏதாச்சும் ஒன்று தப்பாக சொல்லிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப பேசுவாங்க. அவர் நண்பர் ரொம்ப பேசுவார். இது கூட நான் போடணும்னு எனக்கு இந்த ஐடியாலாம் இல்லை. ஆக்சுவலாக இந்த இன்ஜின் ஆயில் வீடியோ நான் கொஞ்சம் இன்ஜின்லாம் போட்டு எக்ஸ்ப்ளனேஷனும் பெருசாக போடலான்னு நினச்சேன், பட் அதுக்கான சோர்ஸ் இப்போ இல்லை. ஆனால் இவர் இந்த மாதிரி போட்டாருன்னும் போது கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது. சரி அதான் என்னவோ நம்ம போடுவோம், ரிச் ஆனால் ஆகட்டி போட்டோம்னு சொல்லி தான் இது போடுறேன். ஸோ பைக்குக்கு இன்ஜின் ஆயில் சூஸ் பண்ணால் இப்படி தான் சூஸ் பண்ணோம். ஒரு வேளை எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள், உங்கள் பைக்கோட யூசர் மேனுவலில் போய் பாருங்கள், என்ன ஆயில் ஊற்றணும் அவங்க சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு யார் பிச்சையும் கேட்காதீங்க, அதுவே உங்கள் பைக்கு நல்லாயிருக்கும். அந்த சேனலில் இருக்க வரைக்கும் நாங்களும் கமெண்ட் பண்ணேன், பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு. எனக்கு என்னென்னா, அந்த கமெண்ட் அவர் வீடியோ போட்டிருக்காரு, அதை பார்த்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, இது மாதிரி யாருமே தெளிவாக சொல்லலை அப்படி இப்படின்லான்றாங்க. அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு நான் போய்ட்டு இப்போ கமெண்ட் போட்டிருக்கேன். சரி பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.